என்னப்பா ஒரு ஹெட்டிங் போட்டு எங்கள் அப்பன் குதிர்கலன்னு சொல்லி ஒரு ஹெட்டிங் போட்டு வீரப்பனுடைய வீழ்ச்சியும் சிவசுப்பிரமணிய சூழ்ச்சின்னு சொல்லி கொடுத்தா புக்களை எந்த இடத்துலையுமே குளத்தூர் மணியை பற்றி சொல்லாதது காரணம் என்ன? அந்த கேள்வி என்ன கேட்கக்கூடாது. ஏன்னு கேட்குறீங்களா? ராமநாதபுரத்தில் போய் நான் எனக்கு நண்பர் இருக்கிறாங்க, ஆயுதம் வாங்கிட்டு வரதுக்கு நான்லாம் பார்த்துக்கணுன்னு அந்த புக்கில் எழுதிருப்பா. அப்படி ஐயோ ராமநாதபுரத்தில் 70 பொய்யாவும் 30 உண்மையாகவும் அந்த கதையை எழுதுனா புக் எழுதுனா அதை வாங்கி படிக்கிற மேயர்களுக்கும் அதை பார்க்குறவங்களுக்கும் நான் ரொம்ப வருத்தப்படுறேன் தோழர்களை. தமிழ் தேசியத்தை வந்து ஒரு ஆபத்துக்கு ஒரு பொய் சொல்லலாம். ஒரு புக்கவே பொய்யா எழுதி மக்கள் மத்தியில் பரப்புனா ஒரு பொய் 1000 பேர் சொல்கிறோம் மக்கள் ஏற்றுக்கோன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் தேடி அவர் வந்து பேட்டி எடுத்து அவர் வெளியே கொண்டாந்த சிவசுப்பிரமணியன் அவர்கள் ஏன் 3 வருஷம் போகல, இறுதி கட்டத்தில் போகல. ஒருவேளை வீரப்பனாருக்கும் சிவசுப்பிரமணியனுக்கும் ஏதோ ஒரு ஆள் வீட்டுக்கிறவனை போய் M1 ட்ரேடரு அப்போ போய் குண்டு வீசினார் இப்படியெல்லாம் அவர் ஏன் எழுதணும்? அண்ணா நேராக பாரு இப்போ சிவானனை வந்து நானும் இப்போ இந்த 1 மாதம் ஆனால் வந்து மறுப்பு தெரிய புக்கு நான் நடந்த மேட்டர் சொல்லிட்டேன்னு அதான் வரேன் டைம் தள்ளிட்டு போயிட்டே இருக்காரு. அவர் வந்து ஒரு தகுதி கிடையாது. இல்லை போன வரலாம் தான் சொல்றேன்ல. இல்லை இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வீரப்பனார் வந்து ஒரு வனத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆமா. அதே மாதிரி வந்து தமிழக அரசு, கர்நாடக அரசு, காவல்துறை வந்து அவர் வீரப்பனார் பிடிக்குன்னு எதிர்பார்க்கறாங்க. இது வந்து இயற்கையா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். காவல்துறைக்கு அவருக்கு நடக்கிற போராட்டம் அவங்க வெற்றி சொல்லி அந்த பக்கம் போனா எங்களுக்கு என்ன ஒரு மேட்டர் கிடையாது. என்னுடைய கண்பாரம்னு சொல்லி காட்ராஜாவே 2 முறை முயற்சி பண்ணி கெஞ்சறதுக்கு பின்னாடி தான் நான் பயந்துட்டு தான் மணியனை கூட்டிட்டு போனோம். எங்களை கூட்டி போறது காட்டுகளை வயக்கமாச்சான். காட்ராஜானுடைய சொந்தக்காரர் 5 தானே, எனக்கு சொந்தக்காரர் தானே, அவர் மூலமா தானே போறாங்க. காட்டில் நான் எப்போ போனோம் ஒரே முறை தான் பக்கத்தில் போயிட்டு வந்தேங்க. ஒரு 2 மணி நேரம் இருந்திருப்பேங்க. நைட்டில் போகிறது அவர் என்ன சொல்கிறாரோ பேசிட்டு தான் வந்துடுறது. மணியண்ணே அப்படி தான் நைட்டில் தான் கூட்டி போனாங்க. இது ஒரு சிலர் மணியண்ணை கூட ஒரு சிலர் தொடர்படுத்தி போட்டாங்க. ஆனால் நாங்கள் அந்த 5 நாளோட கட் ஆகிட்டேங்க. நான் போகாத ஒருபோதும் மணியண்ணன் வந்தது கிடையாது. அதுக்கு மேலே என்ன நடந்துச்சு எனக்கு தெரியாது. இல்லை நான் கேட்குற கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ மூத்த பத்திரிகையாளர் சிவசுப்பிரமணியன், ஐயோ அவரை மூத்த பத்திரிகையாளர்னு சொல்லாதீங்க, பொய் பத்திரிகையாளர்னு சொல்லுங்க. அவர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தேவராஜ் வந்து ஒரு சும்மா கூட்டிட்டு போன வந்தவரை பார்த்துட்டு இவர் தான் வீரப்பனை பிடிச்சி கொடுத்தாருன்னு சொன்னாரு. ஆனா வீரப்பன் வந்து காட்ராஜ வீரப்பன் வந்து குளத்தூர் மணி தான் சந்திக்குன்னு நினைச்சாரு. அவருக்கு என் மூலமா கூட்டி போறோம். அப்படி சந்திச்ச அவரை தான் காட்டுல இருந்து வராரு, ஒரு டைம் கூட்டி போறாரு. அதான் அவர் சந்திச்ச அவரை புக்களை எந்த இடத்துலயுமே குளத்தூர் மணியை பத்தி சொல்லாதது காரணம் என்ன? அந்த கேள்வி என்ன கேட்கக்கூடாது. ஏன்னு கேக்குறீங்களா? நீங்கெல்லாம் யூடியூப் நடத்துற சேனல் இப்படி தேவராஜ் இன்னும் சேனல்லே பேட்டி கொடுத்துருக்காரு. யாரு கேட்டாலும் உண்மையை சொல்றாரு. அப்படி இருக்கும்போது ஏன் 5 மூலமாக தான் ஒரு டைம் கூட்டி போகிறாங்க. 5 தான் காட்டில் லிங்க வச்சுட்டு இருக்கிறவர் அவர் தான் வந்து கூட்டி போகிறாங்க. மணியனுக்கு தேவராஜ் மூலமாக தான் 5 வந்து கூட்டு போகிறாருன்னு சொல்லி இது அவர் புக்கில் எழுதலாமே. எழுதலை, ஏன் எழுதலை? அது அவட கேள்வி கரெக்டு. அவர் தான் பொய் எழுதுறதுக்கு எதை எழுதுனா என்ன? இல்ல இது என்னுடைய கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, வேற எதையாச்சும் சொல்ல போனா இப்ப சிவசுப்பிரமணியன் அவர்களுக்கும் வீரப்பனார் மரணத்துக்கும் ஏதோ தொடர்பு இருக்கா, இல்ல எதையாச்சும் மறைக்கிறதுக்காக வேண்டி இதை எழுதினாரா? இதை நானும் ரொம்ப யோசனை பண்றோம். அதாவது சிவா மீடியான்னு அவர் ஆரம்பிச்சு பொய்யும் ஒரு புக்கு எழுதுறதுக்கு காரணம் இவர் காட்ராஜன் 2001 ஜனவரியில் ராஜ்குமார் கட்னாப்பு கடத்தி நிறைய பணம் இருக்கலாம் அவங்கள சந்திச்சுட்டு 2001 ஜனவரியோட நான் மறுபடியும் போகல தேவராஜன்றாரு. ஏன் போகலன்னா எனக்கு சூழ்நிலை அமையலை. நீ தான் அவங்களுக்கு வேண்டியால ஏன் சூழ்நிலை அமையலை? நான் 3 வருஷம் சூழ்நிலை அமையாதா? அப்போ ஏதோ அவருக்குள்ள எங்கள் அப்பன் குதிரைக்குள்ளன்ற ஒரு கணக்காக பட்டிக்காட்டில் பழமொழி சொல்லுவாங்களே, அது மாதிரி அவர் ஏதோ ஒரு அவர் வந்து இதில் ஏதோ ஒரு இம்மியளவாவது அதை தொடர்படுத்தி காட்ராஜன வீரப்ப குறிப்பை முடிவுக்கான ஒரு காரணம் இருக்கிறனால தான் இடையில போன ஒருத்தனை புக் எழுதி அப்படி மாற்றமாக மக்கள் மத்தியில் பரப்பலான்னு சொல்லி எழுதியிருக்காரு. இப்போ ஒருவேளை புக்கு இல்லைன்னா அவர் அவர் வந்து போய் பார்க்கணும்ல அடிக்கடி 3 வருஷம் போகல. அப்போ அதோட இன்னொன்று ராமநாதபுரத்தில் போய் எனக்கு நண்பர் இருக்கிறாங்க, ஆயுதம் வாங்கிட்டு வரதுக்கு நான்லாம் பார்த்துக்கணுன்னு அந்த புக்கில் எழுதியிருப்பா. அப்படி ஐயோ ராமநாதபுரத்துல இது வரலாம் போனதே இல்லையா? கல்யாணம் பட்டி கன்னியாகுமரி இது ராமேஸ்வரத்துக்கு ஒரே தடவை தான் பொண்டாட்டி கூட்டி போய் டூராக போய் ஒரு நைட் இருந்துட்டு வந்தேங்க. ராமநாதபுரத்தில் எனக்கு 6 இருக்கிறான். ஓரளவுக்கு பொய் எழுது. ஒரு கதை எழுதுறோம், ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் பொய் எழுதலாம், அதுக்கு பிணைப்பாக வர மாதிரி. 70 பொய்யாவும் 30 உண்மையாகவும் அந்த கதையை எழுதுனா புக் எழுதுனா அதை வாங்கி படிக்கிற மேயர்களுக்கும் அதை பார்க்குறவங்களுக்கும் நான் ரொம்ப வருத்தப்படுறேன் தோழர்களை. தமிழ் தேசியத்தை வந்து அழிக்காதீங்க. மாவீரன் பிரபாகரனுக்கு பின்னாடி தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு தமிழ் தேசியத்தை கரெக்டாக நடத்திக்கிட்டு ஒரு குளத்தூர் மணியண்ணன் தான். அவரை நான் இப்போ வீரப்பண்ணை சந்திக்கு 3 தடவை கூட்டி போனது பெருமையாக எடுத்துக்கிறோம். உண்மையாலும் பெருமையாக எடுத்துக்கிறோம். அவ்வளோ ஒரு நல்ல மனிதன், நேர்மையான மனிதன், தூய்மையான மனிதன். ஆனால் சிவானெல்லாம் தமிழ் கலாச்சாரத்தை பேசுறதுக்கு தகுதியற்றவர் மனிதனாக இருந்தால் வந்து ஒரு ஆபத்துக்கு ஒரு பொய் சொல்லலாம். ஒரு புக்கவே பொய்யா எழுதி மக்கள் மத்தியில் பரப்புனா ஒரு பொய் 1000 பேர் சொல்கிறோம் மக்கள் ஏற்றுக்கோன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் அவர் இதை எழுதியிருக்காரு. ஆனால் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. மக்களுக்கு உண்மை தெரியும், விவரமான மக்களுக்கு உண்மை தெரியும். இது ஒரு காலத்துக்கு யார் மூலமாக என்ன பண்ணணும் கட்டாயம் வெளியே வந்துடும், வராமல் இருக்காது.
சொல்லுவாங்களே தர்மத்தின் வாழுதானே சூதுக்கவும் மீண்டும் தர்மம் வெல்லும்னு. அது இப்போ வந்துக்கிட்டு இருக்குது. அதேமாரி ஆரம்ப காலத்தில் ஒரு சேனலில் இப்போ நம்ம ஈழத்தில் இருந்த தமிழ் தேசிய தோழர் நண்பர் முகிலன் சொல்லிட்டு ஒரு நண்பர் 2-3 டைம் அவருக்கு போவோம், என்ன யார் என்னன்னு தெரியல, அவர் விசாரிக்கல, எல்லாம் சொல்கிறத கேட்டுக்கிட்டு தேவராஜ் அண்ணன் தாக்கி பேசினார். அப்புறம் இடைப்பட்ட காலத்தில் நான் தொடர்பில் போயிட்டு இடையில நான் மறுபடியும் நம்ம டிவியில் பார்த்தேன். நான் தேவராஜ் 5 நாளோட போனது கட் ஆயிடுச்சு. அதுக்கு பின்னாடி வேற மாதிரி அதான் அவர் பேசுறதை நான் சொல்லலை, நீங்களே பாருங்க. அதான் அவரை நான் தவறாப்பா சித்தரிச்சு பேசிட்டோம். அதனால அந்த முகிலனுக்கு வந்து நான் வாழ்த்து தெரிவிச்சு நன்றி தெரிவிக்கிறோம். லேட்டா உண்மையை தெரிஞ்சுக்கிட்டீங்களே, அதுக்காக அவருக்கு என்னுடைய நன்றி. சரிங்களா. இப்ப என்னன்னு கேட்டீங்களா, இப்ப சிவசுப்ரமணியம் இருக்காரு, இப்ப வீரப்பனாரை வந்து தேடி இப்ப அவர் வந்து பேட்டி எடுத்து அவர் வெளியே கொண்டாந்த சிவசுப்ரமணியன் அவர்கள் ஏன் 3 வருஷம் போகல, இறுதி கட்டத்தில் போகல. ஒருவேளை வீரப்பனாருக்கும் சிவசுப்ரமணியனுக்கும் ஏதோச்சும் பிரச்சனை இருந்திருக்கலாமா? இருக்கலாம், இல்லாமையா போகல. இவர் தான் காத்து நுழையாத சந்தில் போய் நுழைஞ்சு காட்டுராஜாவை சந்திச்சு விட்டு வந்தாலும் அப்படின்னு சொல்றாருல, அப்படி இருக்காலும் ஏன் 3 வருஷம் போகல? ஏன் போகல? அதுதான் கேள்வி. ஏன் போகல? நடக்காத ஒன்று நடந்த மாதிரி அண்ணனை கூட்டி போன ஒரு டிரைவர் நான் டிரைவர் வந்து ஒரு மூலமாக அடைஞ்சிட்டு புக் எழுதுற ஒரு ஆள் தூக்கிட்டு இருக்கிறவனை போய் M1 ட்ரேடரு அப்போ போய் குண்டு வீசினார். இப்படியெல்லாம் அவர் ஏன் எழுதணும்? அண்ணனை நேராக பாரு. இப்போ இதில் அவர் தாக்கி பேசலை, கோபமும் பேசலை, சும்மா 1% கோபமாக பேசுகிறோம். 1000% கோபமாக பேசுகிற காலம் விரைவில் வரும். அண்ணா அதுக்கு பதில் சொல்லி ஆகணும். அவர் மறுப்பு தெரிவிக்கலாம், கடுமையாக அவரை வந்து நான் சாட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். நீங்கள் வந்து வருத்தப்படாதீங்க. நீ உள்ளூர் யூடியூப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, மெட்ராஸ் யூடியூப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் மேட்ரை சொல்கிறேன். சிவானனை வந்து நானும் இப்போ இந்த 1 மாதம் ஆனால் வந்து மறுப்பு தெரிவி புக்கு நான் நடந்த மேட்ரு சொல்லிட்டேன்னு அதான் வரேன் டைம் தள்ளிட்டு போயிட்டே இருக்காரு. அவர் வந்து ஒரு சில வழக்கு மூலமாக அவர் வருவார், இல்லாட்டா நேராகவும் அவர் வந்து நான் பேச வச்சே தீருவோம். சரிங்கண்ணா. இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா சிவசுப்ரமணியன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அவர் வந்து உங்களை நேராக சந்தித்து நிறைய விஷயம் உங்கள்கிட்ட ஏதாவது கேட்டுக்கிட்டு எழுதினாரா? அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கா? கேட்டு நீ என்ன கேட்டு இப்படி கதையை எழுதி புக் எழுதினா நீ உண்மையான மனிதன். 2018 என் பொண்ணு நோய்பட்டு சென்னையில் கிடக்குது. ஹாஸ்பிட்டலே 3 வருஷம் ஓடி இறந்துருச்சு. அந்த காலகட்டத்தில் அங்கே எனக்கு சென்னையில் ஒரு சில உதவிகரமாக கைது பண்ணுவார் துரப்பாண்டியன் டிஎஸ்பி ஐயா. அவர் ஏன்னா ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சவரில்ல. நான் இப்போ காவல்துறை என்ன இப்போ காட்டுராஜன் போனதுக்கும் போயிட்டு ஒரு 4-5 மாதம் போனதுக்கு பின்னாடி இடையில அவர் இறக்கிறதுக்கு 2 மாதம் முன்னாடி அவர் மூலமாக தானே தெரிஞ்சு என்ன பாண்டிகண்ணன் நண்பருமா அவங்கெல்லாம் வந்து இப்போ டிஜிபி விஜயகுமாரையாவை சந்திக்க வைக்கிறாங்க, சந்திரபாண்டியாவை சந்திக்க வைக்கிறாங்க, இவர் எஸ்பி சண்முகலையை சந்திக்க வைக்கிறாங்க. இதெல்லாம் துரப்பாண்டியா மூலமாக தான் நான் போய் கூப்பிட்ட உடனே போய் எல்லா மேட்டையும் நடந்து சொன்னோம். அதே காட்டுராஜானா உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துட்டா நீ உண்மையை சொல்லிடுங்க. ஏன்னா எதுக்கு சம்மந்தம் இல்லாத ஆள் அண்ணனை குளத்துறான் மணியண்ணை கூட்டியறதுக்காக உன்னை தேர்ந்தெடுத்துங்க மாட்டிட்டு உண்மையை சொல்லியிருந்தாரு. கடைசி கடத்தில் வந்து தெரிஞ்சு சொன்னாங்க. ஏன்னா எனக்கு கூட்டி போன எல்லா ஆளுங்க போலீஸ் ஆளான்னு தெரிஞ்சு பின்னாடி தான் தெரிஞ்சிருக்கு. இதெல்லாம் நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? மூத்த பத்திரிகையாளர்னா ஒரு நியாயம் தர்மம் இருக்கணும், உண்மை இருக்கணும். இதோ ஒரு சில இதெல்லாம் பேட்டியில் ஒரு சில தவறாக சொல்லிடலாம். இப்போ புக்கா எழுதுனல்ல அதுதான் சொல்லலாம். இந்த புக்கை வந்து இப்படி எழுதிடக்கூடாது. சுப்பிரமணியன் ஒரு ஹெட்டிங் போட்டு அப்பம் குதிர்கலன்னு சொல்லி ஒரு ஹெட்டிங் போட்டு வீரப்பனுடைய வீழ்ச்சியும் சிவசுப்பிரமணிய சூழ்ச்சின்னு சொல்லி கொடுத்தாப்புன்னு வச்சுக்கா இந்த புக்கு பொருந்தும். ஆச்சா இப்போ நான் சிவானனை நான் இப்போ ஒரு கோபத்தில் சொல்லாத நடக்காத எழுதுனால சில கோபமாக கூட பேசுவோம். சிவானன் நானும் குறுகிய காலத்தில் தான் நண்பர், முன்னாடி யார் என்னன்னே தெரியாது. அதனால் வந்து சிவானை நீங்கள்லாம் ரெடி பண்ணிங்க சேனல்காரலாம். ஒரு ரூம் உலகமெல்லாம் வேண்டாம், சென்னை மெரினா பீச்சிலேயே கவர்மெண்ட்டில் பர்மிஷன் வாங்கி வேணா அவர் இப்போ மூத்த பத்திரிக்காருன்றீங்களா அவர் மெரினா பீச்சிலே பர்மிஷன் வாங்கி ஒரு ஸ்டேஜ் போட்டு எல்லா சேனல்காரும் சுற்றி உட்காந்துக்காங்க. நானும் சிவான்னு உட்காந்துக்கிறோம், அவரும் பேசிட்டு நானும் பேசிட்டேன். இந்த புக்கில் இருக்கிறதெல்லாம் படிக்கலாம். படிச்சுட்டு அவர் மனசாட்சி வச்சு அவரை படித்து சொல்லிட்டோம். நானும் கேட்குறேன், என் கேள்விக்கு அவர் பதில் சொல்லிட்டோம். அதனால யாருமே பத்திரிக்கையோ புக்கு எழுதுனா கொஞ்சம் தர்மத்தை நியாயத்தை வச்சு எழுதுங்க தயவு செய்து சொல்றேன் கேளுங்க. இப்போ அப்படி நீங்க ஒரு வியாபாரத்துக்கு உலகத்தில் பிழைக்கிறதுக்கு பல வலிக்குது. எனக்கு சோத்துக்கே இல்லை. இப்போ பாரு கலைவு மம்டி போட்டு கலைவு தூக்கி கூட எப்படியோ கஞ்சி குடிக்கணும், 60 ரூபா 1 ரூபா குடிக்கணும். அதுலேயும் பாரு அவர் சொல்லுவார் தேவராஜ்கிட்ட எதுவுமே இல்லை, எந்த பொருளாதாரம் இல்லாதவர், பாதிக்கப்பட்டவர். ஆனால் அவருக்கு வீரப்பனுக்கு எந்த தொடர்புமே இல்லை, குறுகிய காலத்தில் ஏற்பட்டதான். நான் எப்பயா அவரை பார்த்ததும் என்ன நான் போலீஸின் பார்மரா இல்லை வீரப்பனுடைய பார்மரா இல்லை. இதில் வந்து இன்னமும் குறிப்பாக சொல்லியிருப்பாங்க, தேவராஜ் வந்து சாதாரண மனிதர் கிடையாது. அவர் வந்து ஆரம்ப காலகட்டங்களில் இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டுக்குள்ள புலி வியாபாரம் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு துரைப்பாண்டியனுடைய தூண்டுதலின் பேரில் தான் அவர் அந்த காலகட்டங்களில் அவர் உள்ளே போனார் அப்படிங்கிறாங்க. அது எந்த அளவுக்கு நீங்கள் இது வந்து பொய்ன்னு சொல்லுவாங்களே, அதில் வடிகட்டி போயினவங்களா? அப்படி
நான் வந்து படிச்சுட்டு வேலை கிடைக்காம விட்டுட்டு வறுமை சோதனையும் சந்திச்சுட்டு சும்மா ஒரு 3/4 ஏக்கரா லேண்டை பிரித்து விட்றாங்க. அது எங்கள் ஆளுங்களுக்கு பங்கு விட்டு அதில் 10,000 5,000 வாங்கிட்டு செலவு பண்ணிட்டு கருப்பு கல்லில் போய் ஆள் வச்சுக்கிட்டு பரிமிட்டலாமல் உடைச்சி அந்த கல்லையும் மைன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்காரன் வந்து பிடிச்சி அதுலேயும் நட்டாகி சரி மக்கள் மத்தியில் ஒரு மக்கள் பிரதிநிதியாவது போய் ஒரு வாழ்க்கை நடத்தலாம் பொது சேவை செய்யலான்னு போய் 2001 உள்ளாட்சி தேர்தலில் காவிரிபுரம் பஞ்சாயத்தில் நின்று வாங்கி தோற்று போய் அதுக்கு முன்னாடி 2002 9/12/2002 தான் கல்யாணமே பண்ணுற பக்கத்தில் இருக்கிற ஒரு சொந்தக்கார பொண்ணை பார்த்து கல்யாணமே 31 வருஷம் நம்ம வறுமை கஷ்டத்துலேயும் வேலையும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு. ஆனால் கல்யாணத்துக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே எனக்கு நம்ம கோயம்பேட்டில் நண்பர்கள் மூலமாக ஏப்பா சும்மா இருக்கிறவா அதை பிள்ளைங்க டெண்ட் எடுத்து அடிக்கலாம், அப்புறம் சோழ ஊர் மலைவாசி மக்களுக்கு வீட்டுக்கு இது கட்டலாம், அதுக்கெல்லாம் 10,000 20,000 வந்து ஒரு வீடு கட்டினா வீட்டுக்கு 4,000 3,000 கிடைக்கும் அப்படின்ட்டு அந்த நட்பாசையில் போனது தான் இப்படி. ஆனால் போனதில் பெருமையாக எடுக்கிறோம். கடைசி காலகட்டத்திலேயாவது மாவீரன் நம்ம இனமான சொந்த ஒரு உலக வீரனை வந்து சந்திக்கிற வாய்ப்பு ஏற்பட்டு இவர் இப்போ எப்படி எழுதிட்டு போகிறா அப்படி இது பொய்ன்னு உலகத்துக்கே தெரியும். யார் செஞ்சான்றதும் உங்கள் மாதிரி நண்பர்களுக்கு யூடியூப் சேனலுக்காருக்கு தெரியும். எல்லாம் மறைச்சிட்டு இருக்கிறீங்க, கூடிய விரைவில் நீங்களே போடுவீங்க. உங்களுக்கு தெரியாமல் எல்லாம் நீங்கள் தகவல் எடுத்துட்டீங்க பல சேனல். ஐயா நானும் மணியன்னு 5ஆம் தேதிக்கு மேலே எப்போயா போனேங்க. 5 நாளைக்கு முன்னாடி இறக்கிறதுக்கு 5 நாளைக்கு முன்னாடி அதோடு எங்களை கட் பண்ணிட்டாங்க. இடையில் நடந்த காவல்துறைக்கும் அவங்களுடைய தூதுவருக்கும் மற்ற அவங்களுடைய என்வாரன்மெண்ட்டுக்கு என்ன நிகழ்ச்சி நடந்தான்னு கொண்டாங்களா அது இறைவனுக்கு தான் தெரியும். சரிங்கண்ணா, அடுத்த கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வீரப்பனாருடைய சந்திச்சு ஒவ்வொரு டைமும் நீங்கள் பேசும்போது அங்கே இருக்கிற தகவல் வந்து நேரடியாக நீங்கள் துரைப்பாண்டி அவர்கள் சொன்னதாகவும் அந்த துரைப்பாண்டியன் வந்து உங்களுடைய கேள்வி வச்சுக்கிட்டு தான் அவர் கரெக்டாக ஃபாலோ பண்ணார் அப்படிங்கிற விஷயத்த அவர் ஆணித்தரமாக சொல்லியிருப்பார். அதாவது அதுதான் முழுசாக பொய். அதாவது 70% பொய்ப்புக்கு பொய் அவருடைய பேட்டின்னு சொல்லிவிட்டோம். இதுக்கு நான் பதில் சொல்கிறோம். நான் அதாவது வீரப்பண்ண 2 முறை ஒரு முறை வராங்க, போகல 2ஆம் முறை வருவாங்க, போய் அவரை பார்த்தாச்சு பேசியாச்சு மணியண்ணை சந்திக்க வைக்கனே சொல்லி அவருடைய சோகத்தையும் சூழ்நிலையும் கண் பார்வையில்லைன்னு சொல்லிட்டு அவர் எப்படியாவது சந்திக்க வச்சலான்னு முயற்சி பண்ணி அப்போ ஒரு ஆளை அனுப்புன்றாங்க. அந்த ஆளை தான் கடைசியில் 8 நாள் கழித்து பார்த்தா எங்கள் மச்சான் எனக்கு சொந்தக்காரர், அண்ணனுடைய ஊருக்காரர், அண்ணனுக்கு சொந்தக்காரர், அவங்களுடைய இன்பார்மர் அவருடைய நம்பிக்கை நட்சத்திரமாக அவரை வச்சுருந்துருக்காங்க. அது எந்த அளவுக்கு நம்பிக்கை நட்சத்திரம் நமக்கு தெரியாது. அவர் மூலமாக தான் போனாங்க. அண்ணன் மகாபிரியான மணியண்ணு கேளுங்களே 5 ஒருத்தர் வந்து தான் எங்களை கூட்டி போவார். நான் அதான் மணியண்ணுக்கு நான் வந்து என்ன சொல்லுவாங்களே, எனக்கு கதையும் புராணம் கூட அதிகமாக தெரியாது. அர்ஜுனுக்கு சாரதி கிருஷ்ணமோனே அது மாதிரி அண்ணன் நான் பைக் ஓட்டிகிட்டு போனோம். அண்ணன் என் பைக்கில் உட்கார வச்சதே பெருமையாக எடுத்துக்கிறோம். அப்படி உட்காந்து அந்த பைக்கில் போய் காட்டுராஜாவை சந்திச்சதே பெருமையாக எடுத்துக்கிறோம். அது ஒரு வரலாறு. ஆனால் பொய் எழுதி பொழப்பு நடத்தாத யார் எப்படி இருந்தார் யாழ முறைமையாக இருந்தாலும் உண்மையை கண்டு நாட்டுக்கு அறிவிங்க. அதுதான் நான் கேட்டுக்கிறேன். துரைப்பாண்டி சார் வந்து நான் இப்போ 96 எஸ்ஏஎஸ் எலெக்ஷனுக்காக சென்னையில் செயின்ட் தாமஸ் கிரவுண்டில் போயிட்டு மறுபடியும் 98 அந்த போயிடுச்சு விளாண்ட்டு அங்கேயே சுற்றிட்டு அலைஞ்சிட்டு இருக்கும்போது அப்போ அவர் பல பேர் பழக்கம் வாங்கலை. அந்த பழக்கம் மூலமாக பேசிட்டு அவர் இப்போ இதில் கொளத்தூர் ஸ்டேஷனுக்கு போட்டிருக்காங்க. ஒரு நாள் கூட அவர் ஸ்டேஷனில் போய் பார்த்ததே இல்லை. வழியில் பைக்கில் வருவார், சார் வணக்கம் சார்னுவோம், எப்படிங்க தேவராஜ் நல்லா இருக்கீங்களான்னு வர சார் நல்லா இருக்கு சார் என்ன பண்ணுறீங்க அதாங்க மேரேஜ் ஆச்சுங்க ஒரு அந்த இறுதி கட்டத்தில் இப்போ நான் காட்டு அந்த புளையங்காட்டில் எடுத்துகிட்டு இருக்குல்ல சின்ன வேலை செஞ்சுட்டு மலையாள மக்கள் இதில் அப்படி போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன் சார், சரி நல்லா பார்த்து பண்ணுங்கப்பா 4 வார்த்தை பேசுவார். அதோட சரி அவர் பாட்டு போயிரு. எப்பயும் அவரை நான் அணுகிறதும் இல்லை கேட்டதும் இல்லை. இப்போ பாண்டியனை பற்றி கேட்டிங்களே, இதுதான் ஒரு சரியான கதை. இது உண்மை கதை. 2003 எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என் பொண்ணு பாப்பா பிறக்கிறதுக்கு இப்போ என்னுடைய மூத்த பொண்ணு இறக்காமல் இருக்கல. இப்போ பெரியவ அவள் வயிற்றில் இருக்கிறாங்க, வீட்டுக்காரி வயிற்றில் இருக்கு இல்லையா. ஒரு பிறக்கிறதுக்கு ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடியே மரியாதைக்குரிய நம்ம அன்றைய இன்ஸ்பெக்டர் ராமலிங்க ஐயா கோயம்பேட்டியா நான் ஒரு வண்டியில் போவோம் பைக்கில் போயிட்டு இருக்கும்போது நிறுத்துறாரு. எங்கேப்பா வேலைனா ஐயா எனக்கு அவ்வளோ ஒன்றும் பழம் கிடையாது. ஐயா வணக்கணும் பார்த்தா பேசுவோம் அவ்வளோதான். அப்போ எஸ்டேப் வந்து உக்கரமான காலம். ராமலிங்க ஐயா இன்ஸ்பெக்டர் ஐயா வந்து தேவராஜ் அவனை பார்க்கிட்டு இருந்தப்பா பார்த்தாச்சு ஐயா சொல்லுங்க ஐயா அப்படின்னா. ஒரு பையன் இருக்கிறான் ஈரோட்டுக்காரர் படிச்சுட்டு டிப்ளமோ படிச்சுட்டு வேலை இல்லாமல் ஏதோ நீ சின்ன வேலை செய்யான். சத்தியமே எந்த சூழ்ச்சி அது எனக்கு ப்ராமிஸே தெரியாது. பிற்காலத்தில் தான் உணர்ந்தேன் என்ன ஏதாவது வாட்ச் பண்ணுறதுக்கு போட்டுருக்கான்னு சொல்லி பின்னாடி தான் உணர்ந்தான். அவர் போலீஸ்காரனே தெரியாது. அவருக்கு சம்பளம் கொடுக்காத, நீ எதுவும் கொடுக்காத, ஏதோ இப்போ வேலைக்கால செய்கிற வேலையை பார்த்துக்குவோம், முடிஞ்ச வேலையை செய்வோம், சாப்பிட்டுக்கிட்டு இருக்கட்டும்பா அப்படின்னா அப்படி சரிங்க ஐயா அனுப்புங்க ஐயா கூட்டி போகிறேன்றோம். ஆனால் இது பிற்காலத்தில் ஒன்று கொண்டு நான் காட்டுராஜாவனை சந்திப்போம் அப்படி தொடர்பு ஏற்படணும்னு நினைக்காத காலகட்டத்திலேயே சந்திப்பில்லாத காலகட்டத்தில் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே
இப்படி வந்து கேட்கும்போது நமக்கு எதுக்கு நாம் போகிறவங்க வரங்க நம்ம புளியங்காட்டிலேயே மாலை கூட்டிட்டு சுற்றி இது பண்ணி கூட ஒரு நாள் கூட எஸ்டிப்புக்கும் பிரச்சனை நம்மளை சந்தேகப்படல. காட்டுராஜாவும் நம்மளை சந்திச்சது கிடையாது. நாம் மாமூலம் ஐயா அனுப்புங்கன்ட்டோம். ஆனால் அவர் போலீஸ்காரர்ன்றது எனக்கு சத்தியமாக அவர் என் வேலை காட்டில் வந்து விட்டு கூட்டி போய் கொம்புத்தூக்கில் வேலை ஆளுங்களோட படுத்துட்டு சாப்பிட்டு இருப்பார். 10 நாள் 15 நாள் கழித்து ஊருக்கு போயிட்டு வராங்க. ஓனர் முதலாளி இன்னொரு சத்தியமாக எனக்கு தெரியாது. ஒரு போலீஸ்காரன் சிம்பிளாக எளிமையாக இருப்பார். நார்மலான ஹைட்டு, சின்ன பையன். ரொம்ப அவர் போலீஸான்றது அப்புறம் ஒரு 3 மாதம் கழித்து தான் கண்டுபிடிச்சிங்க. அது தனி கதை. அதெல்லாம் எல்லா சேனல்லையும் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. உங்கள் சேனலில் விளக்கமாக ஒவ்வொன்றா சொல்கிறோம். அப்படி தான் பாண்டிகரன் வராரு. டிஎஸ்பி பின்னாடி அவர் டிஎஸ்பி. அப்போ வந்து ராமலிங்க இன்ஸ்பெக்டர்னு நினைக்கிறேன். இல்லை டிஎஸ்பி எனக்கு சரியாக தெரியல. ஐயா தான் அனுப்பிவிட்றாரு. அப்போ பாண்டிகரன் வந்து நெருக்கமான ஒரு நண்பராகிட்டு அப்படியே அவர் போலீஸ்னு தெரிஞ்சதுக்கு பின்னாடி நம்ம வேலைக்காருக்கும் குடும்ப நண்பராகிட்டார். எனக்கும் நம்ம குடும்ப நண்பர். நல்லது கட்டத்துலாம் நம்ம தொடர்பில் இருக்கிறாங்க. அவரையும் கேட்போம், என்ன சார் பாண்டிகரன் சார் இப்படியெல்லாம் சிவசுப்ரமணியம் எழுதியிருக்காரு, என்ன சார்னா எங்கள் பொய் 1000 பேர் எழுதிட்டு போகிறாங்க. யூடியூப் சேனல் எடுத்துகிட்டு பொய்க்காக நடத்துகிறாங்க. அவன் 2 ரூபா பணம் பார்க்கணும். அப்படி இல்லைங்க, எனக்கு எவ்வளோ பெரிய மன உளைச்சல் ஏற்படுது. அப்புறம் அப்படின்னு பின்னாடி தான் அவர் கூப்பிட்டு பேசுங்க. அப்போ பேசிட்டு அப்போ அவர் டிவிலேயே நடந்து சொல்லுங்க அப்படின்னு அவரும் சொல்லியிருக்காரு. உண்மை இப்போ நீ உனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. எங்கள் காவல்துறைக்கும் வீரப்பனுக்கும் 1000 இருக்கும். நாங்கள் என்ன நினச்சோன்னு நாங்கள் எதுக்கு சொல்லணும்? அது வந்து நாங்கள் இப்போ ஒரு பெரிய இந்தியா லெவலில் நடந்த போராட்டத்தை எங்கள் தமிழ்நாடு காவல்துறை மூலம் முடிவு கொண்டு வந்துங்க விஜயகுமார் ஐயா தலைமையில். அதுக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம்? நீங்கள் போயிட்டு வந்தீங்க, உங்களை கண்டுக்கிட்டேங்க. கடைசி கட்டத்தில் கேட்டோன்னே நீங்கள் உண்மையை சொன்னீங்க. அதுக்கு பின்னாடி குளத்துமணி என்ன ஒரு டைம் அதுக்கு பின்னாடி முன்னாடி இப்போ தெரியாத முன்னாடி 2 தடவை, தெரிஞ்சுக்க முன்னாடி ஒரு தடவை கூட்டி போயிட்டு வந்திருக்கிறீங்க. நீங்களும் 3 டைம் போயிட்டு வந்திருக்கிறீங்க. அதனால் வந்து அவர் எழுதுகிற புக்குன்றது எல்லாத்துக்கும் பொய்ன்னு தெரியுங்க. நீங்கள் மன உளைச்சல் படுறீங்க. இல்லை சார், ஏன்னா அவர் நண்பராக பழகிட்டார்ல. என்ன சார் உன்னி என் கூட நீ ஃபீல்டு கேட்ப சார் வீரப்பங்க அங்கே பார்க்குறதுக்கு வந்தேன், இப்படி பொய்யெல்லாம் எழுதியிருக்கான்னு அவரையும் கேட்டிருக்கேன். அப்புறம் அவரும் அதாவது பொய்யாவே எழுதிட்டு போனால் அது பொய்யாவே தான் போயிட்டுருக்கோம். அது தெரியாமல் தான் மெய்யாக எடுத்துக்குவோம். நீங்கள் அதை பற்றியா சார் மன உளைச்சல் படுறீங்க? உங்கள் பொண்ணை பொண்ணு குழந்தைங்கள படிக்க வைக்கிறது உங்களுடைய வாழ்க்கை வேண்டியது பாருங்க அப்படின்னுவார். தொடர்படியாகவே நிறைய டைம் என் பொண்ணு உடம்பு சரியில்லாத காலகட்டத்தில் அப்போல்லாம் இந்த ஸ்டோரியை வரல. அதுக்கு பின்னாடி என் பொண்ணு 2018 அக்டோபர் 21 இறக்குது. அதுக்கு பின்னாடி இங்கே லோக்கல்லே வேலை செய்ய ஆரம்பித்தான். ஏன்னா குடும்பத்துட்டு வெளியில் மலைப்பகுதியில் போய் வேலை செய்ய முடியல. சின்ன வேலை வாழ்வாதாரத்துக்காக இன்று வந்து போராட்டமான வாழ்க்கை. அதான் போராட்ட வாழ்க்கைன்னா எல்லை பாதுகாப்பில் வந்து தீவிரவாதிகளுக்கும் இராணுவத்துக்கும் நடக்கிற போராட்டம் மாதிரி தான் எனக்கு வாழ்க்கை போராட்டம் ஓடிது. என்ன போய் சிவானன் அப்படி எழுதியிருக்கும் போது சங்கடமாக இருக்குது. சிவானன் குமார் பத்திரிகைலாம் தயவு செய்து புத்தி சொல்லுங்கள். ஏன்னா அவர் ஏதாவது ரொம்ப பிரச்சனையாக இருந்தால் அவருக்கு கீழ்ப்பாக்கம் ஹாஸ்பிட்டலில் கூட நீங்கள் அனுப்பி ரெடி பண்ணுங்கள். உண்மையை எழுதுகிற மாதிரி. அவர் நான் தாக்கி பேசலை, உண்மையை பேசுகிறேன். அண்ணன் ஏமால சங்கடப்பட்டோம். அண்ணன் ஃபோன் பண்ணி எனக்கு யாராச்சும் இப்படி பேசி கேட்டேன். அண்ணா உனக்கிட்ட 1000 தடவை சொல்லிட்டோம், இப்படி தப்பாக எழுதாத, எழுதுனதெல்லாம் நீக்கிறு, உண்மையை போடு அப்படின்னு தான் அவர் சேனல்லே தயா நடந்தானா அப்படின்னு அவர்கிட்ட நீட்டாக போட்டோம். அவர் பொய்யா எழுதின புக்கை வந்து நான் தவறுதலாக எழுதுன்னு சொல்லிட்டு அவர் அறிவிச்சுட்டு வேறு நான் சொன்ன இதாக எடிட்டிங் பண்ணி போட்டு காட்டுராஜாரத்தை கண்டுபிடிக்கட்டுமே. அதான் உண்மையான பத்திரிக்கையான உளவுத்துறை. அதனால் அண்ணனை வந்து இது வரலாம் அவர் தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்லலை, அவருக்கு வாழ்க்கையே தப்பாக இருந்திருக்குன்னு தான் நினைக்கிறேன். இல்லைன்னா அப்படி எழுத மாட்டார். அதாவது வந்து வீரப்பண்ணனை சந்திக்கிலேயே முதது நீ போலீஸ் வேலைக்கெல்லாம் முயற்சி பண்ணியாங்கன்னு அப்போ போகமான்னு சொல்லிட்டு 2வது நாள் போகக்குள்ளேயே வீரப்பன் சொன்னதா வீரப்பண்ண நான் எனக்கு ஏராளமான போலீஸ் அனுப்ப இருக்கிறாங்கண்ணா அப்படின்றான். இருந்துட்டு போகிறாங்க கண்ணு. அப்போ இது யாருக்கு தெரிய போகுது? அண்ணனை மணியண்ணனை வந்து கூட்டியாரத்துக்கு யாரையும் முயற்சி பண்ணி முடியலை. வாக்கு விட்டங்க எல்லாரும் போயிட்டு திரும்பி வந்துட்டாங்க. என்கிட்ட வர ஆளுங்களாம் உனக்கு வாக்கு விட்டா கட்டாயம் வந்துடுவார்னு சொல்லுது. இது சத்தியம். அதாவது அவரை வீரன்னு சொல்கிறதா கடவுள்னு தான் நான் சொல்லுவேன். வீரப்பண்ண காவல்துறைக்கு அவங்களுக்கு பிரச்சனை ஆயிருக்கு, நமக்கு என்ன போய் அவர் வந்து தமிழ் இடத்துல ஒரு கடவுள் வீரப்பண்ணா. வாக்கு விட்டங்க கண்ணு, இது மாதிரி தான் கண்ணு, நீ போனால் கட்டாயம் வந்துடுவார்னு சொல்லுது. அதே மாதிரி நீ போய் அண்ணனை கூட்டியறனால உனக்கு எந்த ஆபத்து வராது, உன்னால் என்னால் எங்களால் உனக்கு எந்த ஆபத்து வராது, உன்னாலும் எங்களுக்கு ஆபத்து வராது, சத்தியம் கண்ணு அப்படின்னு கை தட்டி தான் நீ தகுதி போய் கூட்டியான்னு அனுப்புகிறாரு. அதுக்கு பின்னாடி தான் அவங்க ஆளுங்க என்னை சந்திக்க வைக்கிறாங்க. அப்போ அவர் யார்? அப்போ அவர் ஊருக்காரா அவங்க சொந்தக்காரா? இந்த தான் எங்கள் மச்சனம் தான், அவருக்கு மாமச்சனம் தான் ஆகுதான். அதுக்கு பின்னாடி வந்து அப்போ தான் வந்து நான் எங்களுடைய தொடர்ச்சியாக ஒரு 4-5 அது இடையில 20 நாள் 1 மாதத்தோட கட்டாய போயிடும். நீங்கள் வந்து பாண்டிகண்ணன் வந்து உங்களுடைய நெருக்கமான ஒரு நண்பர் ஆயிட்டாரு. வீரப்பனை பிடிக்க வந்தவர் தான் பாண்டிகண்ணன். ஆமாம், அவர் வந்து உங்களுக்கு நெருக்கமான ஒரு நண்பர் ஆயிட்டாரு. வீரப்பங்கிட்ட நீங்கள் தொடர்பில் போன பிறகு வீரப்பனை பற்றி தகவல் ஏதாச்சும் பாண்டிகண்ணன்கிட்ட நீங்கள் சொன்னது உண்டா? அதாவது துரப்பாண்டி சார்கிட்ட தான் நான் போய் அவங்க இப்படி தெரிஞ்சு போலீஸ்கார நண்பர்கள் உங்களுடைய ஸ்கேமுக்கு வரான்னு சொல்கிறாங்க. அவர் இறக்கிறதுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன்.
அப்புறம் போனதை நடந்தது அப்படின்னு சொல்கிறோம். எஸ்பி சண்முகவேல் ஐயா இருக்கார், துரைப்பாண்டி ஐயாட்ட சொல்லிட்டு அவர்கிட்ட அனுப்புகிறாரு. எஸ்பி ஐயா சண்முகவேல் ஐயா வேண்டாம், அவர்கிட்ட மேட்டு இருக்காமல, ஐயா இப்படி தாங்க நானும் அவங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லைங்க, இது மாதிரி வந்து கூப்பிட்டாங்க, நானும் பயந்துக்கிட்டு தான் முடியாதுனா. அப்புறம் காட்டுராஜானா கெஞ்சினார், இல்லைப்பா எனக்கு கண் பார்வை ரொம்ப பாதிப்பா, மணி அண்ணன் ஒன்று போனால் வந்துடுவார்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்குது காளி, அது காளின்றாரு. அதை பாரு ஒரு டிவி மாறிமா தான் அவர் மாறி தான் கும்பிடுவாராம். ஏயா நான் காளின்னு சொல்றேன், நான் வந்து மாறின்னு தான் கேள்விப்பட்டு வீரப்பன் சொல்லி இவர் காளின்னு சொல்றாரு, காளின்னு சொல்றாரு சொல்லி பேட்டி கொடுத்துருப்பாரு. ஒரு பத்திரிக்காரர் எதைத்தான் பேசணும், ஒரு ஏன் ராம வீரகாரனை கும்பிட்டானா, முனியப்பனை கும்பிட்டானா, காளி கும்பிட்டானா, சிவசுப்ரமணியனை கும்பிட்டானா, தேவராஜ் தான் கும்பிட்டானா, இது ஒரு இதாக பேசுவார். அதாவது பொய் பேசுகிறவங்க எப்பவுமே வந்து அவன் எதை பேசினாலுமே வந்து உலகம் ஏற்றுக்கின்ற அப்படி. ஆனால் அந்த நேயர்கள்லாம் வந்து சிவானோட மீடியா பார்க்குறாங்களே, அவங்கெல்லாம் வந்து இதெல்லாம் உணர்ந்து பார்க்கட்டும். அவர் நல்லதை போட்டு 10 ரூபா சம்பாதிக்கிட்டோம், இல்லைன்னா வேறு பிஸ்னஸ் பண்ண சொல்லுங்கள் சிவானனை. இப்போ நான்லாம் அந்த கல் மண்ணெலாம் எடுத்துகிட்டு சோத்து கூட சரியாக சாப்பிட முடியறதில்ல என் வருமானம் ஆச்சா. அதோட இப்போ நீங்கள் ஒரு நாள் கேட்டீங்க என்ன ஐயப்பன், ஆனால் இப்படி புக்கில் எழுதியிருக்க அப்படி உங்களுக்கு மன உளைச்சலே இல்லைன்னு. சரியான மன உளைச்சல். என்னடா எதுக்கும் சம்மந்தம் இல்லாத 5 பைசா நம்ம சம்பாதனம் இல்லாத ஒரு மனிதனை எவன் கொண்டானா, எவன் இது பண்ணானா, எப்படி போலீஸ் மூலமாக முடித்தாங்களோ, அவன் காசு பணத்தை அழுத்திட்டு போனாங்களோ, சம்மந்தம் இல்லாத எழுதுனா. இதுக்கு என்ன காரணம்? பல கோணத்தில் நான் யோசனை பண்ணுவோம் இந்த 3 வருஷமாக. இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்குது. இந்த சூழ்ச்சி சிவசுப்ரமணியனுக்கு தான் தெரியும். நடக்காத நடந்தனா எழுதுனா இப்போ கப்பம் குதிர்கொள்ள கணக்காக சிவசுப்ரமணியனுக்கு ஏதாவது தெரியும். அவரை சார்ந்து அவரை கேள்வி கேளுங்க, சேனல்காரில் கேளுங்க. கண்டிப்பா இந்த நம்ம இல்லைன்னா சொல்லணும், இல்லைன்னா நீங்க அதான் நான் சொல்லணும் பப்ளிக்கா சென்னையிலேயே வந்து மெரினா பீச்சில் ஸ்டேஜ் போடுங்கன்றல போட்டு சிவான் நானும் உட்காடுறேன். சவால் விடுறீங்க? சவால் இல்ல, உண்மையை பேசுறோம். அதோட அவர் அதில் எழுதிருப்பார், தேவராஜ் நிறைய பேச தெரிஞ்சவனா, உண்மையை பேச தெரிஞ்சவன். சிவான மாதிரி பொய் பேச தெரிஞ்சவன்ல, நான் உண்மையை பேச தெரிஞ்சவன். போட சொல்லுங்க, நானும் அவரை உட்காடுறோம். நானும் அப்பா அம்மாவுக்கு தான் பிறந்தேன், அவனும் அப்பா அம்மாவுக்கு தான் சிவானன் தான் பிறந்தாரு. உண்மையை பேசலாம் 2 பேரும். அப்பயாவது சிவானன் உண்மையை பேசிட்டோம், ஏன்னா இப்ப பொய்வே பேசிட்டு விஷயம் என்ன உங்களுக்கு நிரூபிக்கிறதுக்கு வந்து ஐயா குளத்தூர்மணி இருக்காரு, உயிரோட இருக்காரு. அண்ணனா 5 நாள் முன்னாடி கூப்பிட்டு வரேங்க. அடுத்தா எங்களை கூட்டி போய் அவர் வீரப்பனுடைய கூட்டாளியா இருந்தா அவர் யாருன்னு தெரியாது, என் சொந்தக்காரன். ஆரம்பத்துல சொந்தக்காரன் 5 பேர் தான் ஒவ்வொரு தரையும் கூட்டி போறாரு. காட்டுல அவர் தான் பாக்குறது வரது எல்லாமே. அவரும் பாரு உயிரோடு இருக்காரு, நல்லா இருக்காரு, நலமா இருக்காரு. அவரையும் கூட்டி பேசலாம். தேவராஜ் சொல்றது பொய்யா உண்மையா பொய்யா? அதே வந்து இந்த எஸ்பிஎஸ் செந்தாமரக்கண்கிட்டையும் நான் பேசுறேன், விஜயகுமார் ஐயாட்டையும் பேசுறேன், சண்முகவேல் ஐயாட்டையும் பேசுறேன், துரைப்பாண்டி ஐயா பேசுறேன். ஐயா உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? சம்மதம்லாம் இப்படி எழுதிட்டு இருக்காரு சிவா, சிவா மீடியான்னு சொல்லிட்டு சிவசுப்ரமணியம், உண்மையை பேசுங்க. ஏன்னா நான் அவங்களையும் கேள்வி கேட்கறேன், உண்மையை சொல்லுங்க அதிகாரிகளையும் கேட்கறேன். நான் குற்றம் செஞ்சா தப்புங்க ஐயா. நீங்க சொன்னதை அவர் சொன்னதை கேட்ட நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க, கூப்பிட்டீங்க, நீங்க சொன்னதை பண்ண நான் ஏதாவது தப்பு பண்ணா? நான் ஒண்ணு சொன்னது உங்ககிட்ட, ஐயா அவர் நல்லவர், அவர் ஒன்னும் செஞ்சுட்டு போறீங்கன்னு ஒரு நாள் பேசணும் பெரிய ஆகிட்டு. வீரப்பனார் எப்படி வீரப்பனார் நல்லவர்னு சொன்னீங்களா? அது எந்த மாதிரி சொன்னீங்க? அவர் எப்படிப்பான்னு கேட்குறாரு. ரொம்ப நல்லவர், குழந்தை மனசு, கடவுள் மாதிரி, அவர் ஒன்றும் செஞ்சிடான்னு சொல்கிறோம். இதுதான் சொன்னேன். இப்போவும் அந்த ஸ்டேஜ் போட்டு ஐயா கிட்டலாம் நான் கூப்பிட்டு கேட்குறேன், ஐயா உண்மையை சொல்லுங்க ஐயா, இப்படி பொய்யலி பொழப்பு நடத்தாருன்னு பேசுகிறேன்.